இப்போ எஸ்ஐஆர்ல பீகார்ல பதிவு பண்ணா நீ பீகார்ல தானே ஓட்டு போடணும், இங்கே எப்படி ஓட்டு போட முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் பதிவு பண்ணிட்டு நான் ஹரியானாவில் போய் ஓட்டு போட முடியுமா? இது மிகப்பெரிய அபாயம், இது சட்டவிரோதமானது. மோடி அரசு தான் இதை கொண்டு வருதுன்றது சின்ன பிள்ளைக்கு கூட தெரிகிற அளவுக்கு உள்ள உண்மை. இதை விஜய் கட்சி சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக சொல்றாங்கல்ல தற்கூரி, விவரம் இல்லை அப்படி இல்லை, ரொம்ப விவரமா இருக்கிறாங்க அவங்க. தாவேகா வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்து அன்னைக்கு ஓட்டுச்சாவடி முன்னால போய் நின்று உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு திருப்பி அனுப்புனா அதுக்கு விஜய் தான் பொறுப்பு. டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ஆளுங்க விரும்புறாங்க. ஜெயிக்கணும்னாக்க ஓட்டு போட்டா தானே ஜெயிக்க முடியும். அப்போ அவங்க நண்பா நண்பிகளுக்கு தான் இதுல பெரிய பிரச்சனையே. 18 வயசானவங்க அவன் பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும், அவன் அப்பன் ஆகி பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 200 அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, நெட் இருக்குது, ஆப் வேலை செய்யணுமா இல்லையா? பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இன்னைக்கு பிரச்சனை கிளப்பி இருக்கிறாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் வருது, வாத்தியாரை போட்டுருக்காங்க. பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலன்னா யாரும் கேட்க போறது இல்ல, இதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவேன்றாங்க. அகாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா இடதுசாரி செயற்பாட்டாளர் அருதையன் நம்ம கூட தான் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நான் இடதுசாரி செயல்பாட்டாளர்னு சொன்னது காரணமே இந்த நடப்பு கால அரசியல் பேச போறோம், சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த சமூகம் சார்ந்த பேசும்போதே இன்னைக்கு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பமா வந்திருக்கக்கூடிய இந்த சார் மசோதாவை தான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்தே இப்படி ஒரு விஷயம் நாங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. எலெக்ஷன் வரும், வாக்காளர் அட்டை இருக்கும், அந்த லிஸ்ட்ல நம்மளோட நேம் இருக்கான்னு பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் நான் காலங்காலமா வந்துட்டு இருக்கு. முன்னாடி சீட்ல இருந்தோம், இப்ப வந்து இவிஎம் மிஷின் வந்திருக்கு. அதிகபட்ச மாற்றம்னா அது ஒண்ணு மட்டும் தான் நடந்திருக்கு. பட் ஆனா இன்னைக்கு இந்த சார் மசோதா வந்திருக்கு. நிறைய பேருக்கு இதை பத்தின அவேர்னஸே இல்லையோன்னு தோணுது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நம்ம நேம் இருக்கான்னு செக் பண்ணா போதும், இதை பத்தினா நமக்கு என்ன பெருசா டேஞ்சர்லாம் வராதுப்பா, நேம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஓட்டு போட போறோம், இல்லைன்னா ஆட் பண்ண போறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது வந்து வழக்கமா நடக்கிறது தானே, சும்மா பெருசு பண்றாங்க இதை அப்படின்னு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க, எடப்பாடி சொல்றாரு, பிஜேபி காரங்க சொல்றாங்க. ஆனா அது பொய். ஏன் பொய்ன்னு சொல்றாங்கனாக்கா, தேர்தல் வந்து நமக்கு ரொம்ப வருஷமா நடக்குது. அரசமைப்பு சட்டம் வந்ததுல இருந்து தேர்தல் நடக்குது. நடுவுல வாக்காளர்கள் இந்த மாதிரி யார் அட்ரஸ் மாறி இருக்காங்க, யார் இறந்துட்டாங்க, யார் புது வாக்காளர் அப்படி சேர்க்கறதும் பல வாட்டி நடந்திருக்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இது நாள் வரையிலும் 1950 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த என்யூமரேஷன் ஆஃபீஸர்ஸ் இப்போ சொல்றாங்க இல்லையா, இப்போ பிஎல்ஓன்னு சொல்றாங்க, அவங்க பேர் பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்றாங்க. அப்படி அந்த ஊழியர்கள் வந்து வீடு வீடா வருவாங்க. வந்து உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, யார் புதுசாக வாக்காளர்கள், யார் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. இறந்துட்டாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. புது வாக்காளர்னா அதுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு 18 வயசு முடிஞ்சிருச்சா. இப்போ இதில் முக்கியமான வேறுபாடு என்னன்னா, அரசு ஊழியர்கள் நம்மளை தேடி வந்து வாக்காளர்களை சேர்ப்பது, இதுதான் இது வரைக்கும் நடந்தது. இந்த எஸ்ஐஆர்ன்றது என்ன செய்யுதுன்னா, அது அப்படியே திருப்பி போடுது. இப்போ வந்து நம்ம பண மதிப்பளிப்பு வந்து சில டிமானிட்டைசேஷன். அப்போ மோடி என்ன சொன்னார், ராத்திரி 8 மணியில இருந்து இந்த நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் சொன்னாரு 1000. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து உங்க வாக்காளர் அட்டை பூரா செல்லாதுன்ட்டாங்க. அதான் இப்போ சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லைங்க நான் ஒரு வாக்காளர், நான் ஒரு இந்தியன் தான். அது இப்போ அவங்க தேதி கணக்கு சொல்லியிருக்காங்கல்ல, 1957க்கு முன்னால பிறந்திருந்தாக்கா நான் என்ன செய்யணும்னா 2002 2005 இப்படி இது வந்த போது நான் எங்க ஓட்டு போட்டேன்னு நான் சொல்லணும். 87க்கு முன்னால பிறந்திருந்தா இப்ப நான்லாம் அந்த கணக்கு அதுல வர்றேன். சரி, 87க்கு அப்புறம் பிறந்திருந்தாக்கா என்ன அப்படின்னு சொன்னா உங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 87க்கு அப்புறம் பிறந்தா பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். அது எவ்வளவு பேர்கிட்ட இருக்கும், அது கேள்வி. சரி, புதுசா இந்த ஜென்சின்னு சொல்றாங்கல்ல, 18 வயசு 20 வயசு அவங்களா இருந்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். அவங்க 2002 எங்க ஓட்டு போட்டாங்கன்னு விவரத்தை கொடுக்கணும். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு அது மட்டும் சொன்னா பத்தாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க இந்தியனானு நிரூபிக்க சொல்றான்.
வெறும் வாக்காளரான்னு நிரூபிக்கிறது மட்டும் இல்லை, இந்தியனா. இப்போ இதை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பல இடங்கள்ல வங்காதேசத்திலிருந்து முஸ்லீம்கள் நிறைய உள்ள வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் இந்தியர்களாக வந்து இது பண்ணிட்டாங்க. ஹிந்தியில் குஸ்பேத்தியான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இல்லீகல் இமிகிரண்ட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பீகாரில் வந்து சொன்னாங்க. அப்படி எத்தனை பேரப்பா கண்டுபிடிச்சிங்கன்னு ஞானேஷ்குமார்கிட்ட கேட்டால், நான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இது வரைக்கும் அவர் பதில் சொல்லலை. எவ்வளோ பேர்னு சொல்லலை. மேற்கு வங்காளத்தில் இப்போ அந்த பிரச்சனை வருது. சரி, பீகாரில் அதை செய்யறதுக்காக கொண்டு வந்தீங்க, தமிழ்நாட்டில் எதுக்கு கொண்டு வர? இங்கே யார் பங்களாதேஷ்லேருந்து வந்துருக்குறாங்க, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து கொண்டு வரீங்க? அந்த விளக்கம் எதுவும் சொல்லலை. அப்போது இந்த ரூபா நோட்டு 1000 ரூபா செல்லாது, 2000 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்கள் வாக்காளர் இல்லைன்ட்டாங்க. நம்ம வாக்காளர்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அவன் சொல்றதெல்லாம் நம்ம கொடுக்கணும், அவன் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும். இது வந்து அடிப்படையில் சட்டவிரோதமானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இது துயரம் என்னன்னு சொன்னாக்கா, இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லலை. அதுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, ஆதார் கார்டை கட்டினா ஒருத்தருங்க, இப்படி ஏதாவது நான் ஒன்று சொல்கிறேன். இது இப்போ நம்மளை கேட்கறதே தப்பு. அதாவது நம்ம சட்டத்தில் என்ன இருக்கு, யாருக்கு வாக்குரிமை அப்படின்னு முதல்ல இந்தியாவில் ஓட்டு போடுறது வரும்போது, ஓட்டு போடுறதுக்கு என்ன தகுதி அப்படின்றது 3 சொல்கிறாங்க. அவங்க ஆர்டினரிலி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, அந்த 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும், சமஸ்தானங்கள் இருந்துச்சு, வெள்ளைக்காரன் தான் பலவிதமாக இருந்துச்சு. அங்கே இருக்கணும். புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். 3வது, கிரிமினல் குற்றத்தில் நீங்கள் கன்விக்ட் ஆகி தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது. இது 3 தான் நிபந்தனை. இப்போ நம்மளை இந்தியர் நிரூபின்னு கேட்டா, அடுத்தது இதே கணக்குல நீ மென்டல் இல்லை நிரூபின்னு கேட்கலாம். டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, நீ புத்திசாதீனம் உள்ளவன் அப்படின்ட்டு. 3வது, உன் மேல கேஸ் எதுவும் இல்லைன்னு ஸ்டேஷன்ல போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. இதை கேட்கலாம்னா இதெல்லாமும் கேட்கலாம் என்ற அளவுக்கு இது முறைகேடானது. ஆனா இதை பத்தி பல பேருக்கு தெரியல, வழக்கமா செய்யறதுன்னு சொல்லி பேசுறாங்க. ரொம்ப 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 ஆபத்தானது. இப்போ பீகார்ல வந்து தேர்தல் ஆணையத்தின் கணக்குப்படியே 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஏன் நீக்கப்பட்டாங்கன்னு விளக்கம் கிடையாது. ஒரு 3.5-4 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறாங்க. எதுக்கு சேர்த்தாங்கன்றதுக்கு இது வரைக்கும் விளக்கம் சொல்லல. இந்த ஆபத்தெல்லாம் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறது அப்படின்றதுனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ், திமுக எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. பிஜேபி, அண்ணா திமுக இவங்கெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி ஆதரிக்கிறாருங்க, கீழே அண்ணா திமுக காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வைக்கிறாங்க, கடுமையா திட்டுறாங்க. ஆனா இவர் வந்து கூட்டணின்றதுனால பிஜேபிக்கு ஆதரவா இவர் பேசிட்டு இருக்காரு. மக்கள் படாத பாடுபடுறாங்க. இந்த பிஎல்ஓக்கள் வந்து 3 பேர் இது வரைக்கும் சூசைட் பண்ணியிருக்காங்க. நேத்துக்கு இப்ப இன்னைக்கு பேப்பர்ல பாருங்க, கும்பகோணத்து பக்கத்துல ஒரு அங்கன்வாடி ஊழியர் 53 வயசு பெண், அவங்க வந்து இந்த ப்ரெஷர் இதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கலன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. அதனால சூசைட் அட்டெம்ப்ட் எடுத்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நேற்று வேலை நிறுத்தம் நடந்திருக்கு. நேற்றுல இருந்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. கேரளாவில் ஸ்ட்ரைக்கு. இந்த மாதிரி சூழல் இருக்குது. அதுல வந்து அந்த ஊழியர்களுக்கும் பாதிப்பு, மக்களுக்கும் பாதிப்பு. சார், அந்த ஃபார்ம்லாம் ரோட்ல கிடக்கிறத பாக்குறோம், நிறைய குப்பத்தூர்ல கிடக்கிறத பாக்குறோம். அதெல்லாம் கேட்டா ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சிருச்சுன்றாங்க. நிறைய பேர் ஃபார்மே வரல. இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது ஃபார்ம் 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி அறிக்கை விடுறாங்க. ஆனா கீழே போய் பார்த்தாக்கா எல்லா பேப்பரையும் எடுத்து பாருங்க, இன்னைக்கு பேப்பர்லாம் எடுத்து பாருங்க, மக்கள் கும்பலா நிக்கிறாங்க எல்லா இடத்துலயும். ஆப் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமா, இன்னைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பாருங்க, 6 மணி நேரமா ஆப் வேலை செய்யலாம். ஃபார்மை வாங்கிட்டு போய் அதை வந்து அப்லோடு பண்றது அந்த ஊழியர்களுடைய வேலை. அப்லோடு எதுல பண்ணணும்? இதுல தான் பண்ணணும். சரி, நெட்டு இருக்குது, ஆப் வேலை செய்யணுமா இல்லையா? வேலை செய்யலைன்னா என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு 200 அப்லோடு பண்ணணும்னு சொல்றாங்க. சாத்தியமே இல்லை. பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இன்னைக்கு பிரச்சனை கிளப்பியிருக்கிறாங்க.
ஆஃப் இயர்லி எக்ஸாம் வருது, வாத்தியாரை போட்டிருக்கிறாங்க, பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலன்னா யாரும் கேட்க போறது இல்லை, இதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவேன்றாங்க முடிக்கலன்னாக்க. அப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அப்போ முடியலன்றாங்க. அப்போ இது வந்து அப்பட்டமா எல்லாமே முறைகேடா நடக்குது. இதனால லட்சக்கணக்கான பேர் வாக்குரிமையை இழக்க போகிறார்கள். அது இல்லாம புதிய பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த ஒரு 12 ஐட்டம் சொல்றாங்கல்ல, உங்கள்கிட்ட நீங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கொடுக்கணும், இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல. 13ஆவதா ஒன்று சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். அது என்னன்னா, இப்போ பீகாரில் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆரில், அங்கே எஸ்ஐஆரில் ஓகே அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லியிருந்தா அவர் தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம் அப்படின்னு 13ஆவது ஐட்டமாக சேர்த்துருக்குறாங்க. இது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்காகவே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காரு. திருப்பூர், கோயம்புத்தூர், ஒசூர், இவ்வளோ. இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை வந்து பட்டியலிருந்து நீக்கிறதும் திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரு. தலித்துகள், முஸ்லீம்கள் திட்டமிட்டு நீக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்போ இவங்களை நீக்கிறதும் அவங்கள வந்து ஓட்டு போட வச்சு அப்படி வெற்றி பெறுவதற்கு நயனார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு நாங்கள் எப்படியும் டபுள் டிஜிட்ல ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படிதான் போல இருக்கு, எப்படியும் ஜெயிப்போம்னா இப்படிதான் அது அப்படின்னு தெரியுது. இது மிகப்பெரிய அபாயம். இது சட்டவிரோதமானது. இந்தியாவில் தானே எங்க வேணா ஓட்டு போடலாம், அப்படி ஒரு லாஜிக். அப்படி கேட்டா எஸ்ஐஆர்ல பீகார்ல பதிவு பண்ணா நீ பீகார்ல தானே ஓட்டு போடணும், இங்க எப்படி ஓட்டு போட முடியும்? இப்ப தமிழ்நாட்டுல பதிவு பண்ணிட்டு நான் ஹரியானால போய் ஓட்டு போட முடியுமா? இது வந்து நேர முறைகேடானது. இதுவும் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்ல எல்லா வழக்கும் தூங்கிட்டு இருக்குது. நடந்துட்டு சரி. இப்ப மற்ற கட்சிகளோட நிலைப்பாடுன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா மக்களால நேரடியா போய் நீதிமன்றத்தை போய் போராட முடியாது. இந்த மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் கட்சிகள் தான் முன்னின்று எடுத்துட்டு போயிட்டு நீதிமன்றத்துல மக்களுக்காக போராடி ஆகணும். அப்படின்றப்ப இப்ப ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்கலாமே. இன்னைக்கு தாவேகாவை எடுத்துப்போம். திமுக, அதிமுக பின்னாடி வருவோம். முதல்ல விஜய் அவர்களோட தாவேகா, அவங்களோட நிலைப்பாடு ரொம்பவே சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அவங்க போகல, நாங்க தனியா போராடுறோம்னாங்க. திடீர்னு இப்போ 3 நாள் முன்னாடி விஜய் அவர்கள் வீடியோ போட்டு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களோட நிலைப்பாடு என்ன, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க தானே? இந்த எஸ்ஐஆர் என்பதை யார் கொண்டு வந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்ல, பிஜேபின்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்கு. வரல. மோடி இது யார் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க என்ன சொல்லணும்? தேர்தல் ஆணையம்ன்ற பேர் ஒரு வாயில வந்துச்சா? இல்ல, தேர்தல் ஆணையத்தை மோடி அரசு தான் இயக்குதுன்றது இன்னைக்கு உலக அறிந்த விஷயம். அப்போ இவங்க தான் கொண்டாந்து இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு வாயால சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர்ன்றது எப்போ வந்துச்சு? முதல்ல ஜூன் 24ஆம் தேதி அறிவிக்கிறாங்க பீகாருக்கு. 25ல இருந்து இது அமலுக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஜூன்ல அறிவிச்சதுக்கு விஜய் எப்போ பேசுறாரு? நவம்பர் 17ஆம் தேதி பேசுறாரு. ஜூனுக்கு நவம்பருக்கு இடையில எவ்வளவு நாள் இருக்கு? இது எஸ்ஐஆர் எல்லா ஊருக்கும் வரும்போது நான் பேச சொல்லிட்டாங்க, பீகாருக்கு மட்டும் இல்லை. அப்போ அன்று முதல் இன்று வரை அவர் பேசாதது ஏன்? முதல் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு நவம்பர் 4ஆம் தேதி வந்துருச்சு. இவர் என்னைக்கு பேசுறாரு? 17ஆம் தேதி பேசுறாரு. 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதுக்கு என்ன பொருள்? இப்போ மோடி அரசு தான் இதை கொண்டு வருதுன்றது சின்ன பிள்ளைக்கு கூட தெரிகிற அளவுக்கு உள்ள உண்மை. இதை விஜய் கட்சி சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக சொல்றாங்கல்ல, தற்கூரி, விவரம் இல்லை. அப்படி இல்லை, ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. அப்போ என்ன பேசிருக்காங்க? இதை சொல்லலைன்றது ஒரு பாதி. இன்னொரு பாதி என்னன்னா, திமுக காரங்க நம்ம நண்பா நண்பிகளுக்கு ஓட்டு போட முடியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பழிய யார் மேல போடுறாங்க? டிஎம்கே மேல போடுறாங்க. பிஜேபியை சொல்லலைன்றது ஒரு பாதி. பழிய திசை திருப்பி அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, விஜய் ரசிகர்கள், அவங்களுக்கு அவ்வளவு விவரம் தெரியாது. நமக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை நம்புவாங்க, அப்படிதானே? அப்போ அவங்கள வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுறது. பிஜேபியை சொல்லாதது மட்டுமல்ல, தவறாக யார் எஸ்ஐஆரை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. இது ஒன்று. பாமர மக்கள்
அவங்களுடைய ரசிகர்கள் இதை ஏன் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆமா பிஎல்ஓ கூட திமுக காரன் வரான்ல, அப்ப திமுக காரன் தான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி வந்து ஒரு மாமரத்தனமா புரிஞ்சு. அவன் அப்படி வர்றவங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு பேரு BLAன்னு பேரு, பூத் லெவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு பேரு. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் லெவல் அசிஸ்டன்ட் இவர் தான். இப்போ ஏதோ ஒரு கிருஷ்ணன் கோவிந்தசாமி இவர் தாங்க எங்க பூத் லெவல் அசிஸ்டன்ட்னு அதிமுக திமுக அவங்க வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துருவாங்க. அப்படி அந்த கட்சிக்காரங்க கூட போகணும் அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. ஒண்ணு, ஏன் போகணும்னு சொல்லியிருக்குது? ஏன் போகணும்னு சொல்லியிருக்குன்னா, கட்சிக்காரங்களுக்கு தான் அந்த தெரு அந்த ஊர்லாம் தெரியும். யாரோ ஒரு வாத்தியார BLO போட்டாக்கா அவருக்கு அந்த ஏரியா தெரியுமா? இப்ப கேரளால ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாள் ஒரு அரசு பள்ளியில பியூன் வேலை பார்க்குறவர். அவர் ஏன் சூசைட் பண்ணிட்டாரு தெரியுமா? அவரை ஒரு இடத்துக்கு போட்டிருக்கிறாங்க. அங்க வந்து இந்த BLA காங்கிரஸ் CPM தான் அங்க முக்கியமான கட்சி. அந்த BLAக்கள் கூட வரல. அவருக்கு ஊர்ல தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல. வேலையை முடியலைன்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணுவேன்றாங்க. தூக்கு மாட்டிட்டு செத்துட்டார். அப்போ என்ன புரியுதுன்னா, இவங்க இல்லாம BLOக்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க சட்டப்படி தான் போறாங்க. இதுக்கு மேல அர்ச்சனா பட்நாயக் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. BLOக்கள் எங்களுக்கு பத்தல, அவங்களால செய்ய முடியல, அதனால திமுக அதிமுகவை சேர்ந்த BLAக்கள் நீங்களே ஒரு 50 பேர்கிட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்குங்க. வாங்கி விவரங்கள்லாம் கரெக்டுன்னு நீங்களே ஒரு அண்டர்டேக்கிங் கொடுங்க. இது பேப்பர்ல வந்துருது. இது எதுவும் பாமரர்களுக்கு தெரியாது. அதனால பொதுவா அது மாதிரி திமுக கள்ள ஓட்டு, அவங்க ஆளுங்களை மட்டும் இது பண்றாங்க, நம்ம ஆளுங்களை விட்டாங்க. விஜய் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. திமுக காரங்க தான் ஃபார்ம் கொடுக்காம பண்றாங்க, அதுவும் டிவிகே நண்பர்களுக்கு, அவன் டிவிகே தொண்டர்களுக்கு கொடுக்காம பண்றாரு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அவர் உண்மையாலுமே அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா இது நாள் வரைக்கும் பண்ண ஸ்டாண்டை பார்த்துட்டு போனாங்க, தனியா போறவரோன்னு சொல்றாங்க, அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் போல புறக்கணிக்கிறாங்க. அவரோட பண்ண தப்புகள் அவர் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, அவரு வந்து இப்போ டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ஆளுங்க விரும்புறாங்க. ஜெயிக்கணும்னாக்க ஓட்டு போட்டா தானே ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறாங்களா இல்லையா அடுத்த விஷயங்க, ஓட்டு போட்டா தானே ஜெயிக்க முடியும். அப்போ அவங்க நண்பிகளுக்கு தான் இதுல பெரிய பிரச்சனையே. 18 வயசானவங்க, அவன் பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும், அவன் அப்பன் ஆகி பர்த் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும், அவன் 2002 எப்போ ஓட்டு போட்டான்னு கொடுக்கணும். அப்போ இவ்வளவு பிரச்சனை உன்னுடைய வாக்காளர்களுக்கு இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். முதல்ல நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். மற்ற கட்சிகளுக்காவது இதுல அனுபவம் இருக்குது, உங்களுக்கு அனுபவமே கிடையாது. அப்போ முதல்ல நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அடுத்தது இது வந்த உடனே முதல் வேலையா இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்றதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்து உங்க ஆட்களை செய்ய வச்சிருக்கணும். இது ரெண்டையும் செய்யாம 4ஆம் தேதியே தொடங்கிருச்சு, 17ஆம் தேதி தான் தூங்கி எழுந்துச்சு வீடியோ போடுறீங்க. வீடியோ போடுறதும் ஏதோ தேர்தல் ஆணையம் வீடியோ போட்ட மாதிரி இருக்குது. எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போடுறாரு. அதுவும் அறகுறையா அபத்தமா இருக்குது அவர் பேசிருக்கிறது. இது மாதிரி ஒண்ணு போட்டிருக்கிறார். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, தாவேகா வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்து அன்னைக்கு ஓட்டுச்சாவடி முன்னால போய் நின்று உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு திருப்பி அனுப்புனா அதுக்கு விஜய் தான் பொறுப்பு. சரியா? அவர்தான். ஆமா, அவர்தான் காரணம். அவர்தான் காரணம். நீங்க அவன் காரணம் இவன் காரணம்னு சொல்றதெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. இப்படி திமுக காரங்க உங்க வாக்கை எப்படி பறிக்க முடியும்? எனக்கு அது புரியல. நீங்க புது வாக்காளர்கள், புது வாக்காளர்களுக்கு ஃபார்ம் 6ன்னு இருக்குது. நீங்க விண்ணப்பம் கொடுக்கணும், அதை ஆன்லைன்லயே கொடுக்கலாம். அதை எப்படி? நீங்க தான் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆச்சே. அவரு சொல்றாரு ஆன்லைன்ல இருந்து வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி திமுக தடுக்க முடியும்? எனக்கு புரியலையே. அதனால இது மொத்தமும் பொய். இது வேண்டுமென்றே பிஜேபியினுடைய கையாளாக இருந்து எடப்பாடியும் இவரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் விஜயனோட நிலைப்பாடா உண்மை. இப்ப அடுத்தபடி அவரோட கூட்டணிகள் எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன கூட்டணி இது அறிவிச்சிட்டாங்க? முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அறிவிச்சிட்டாங்க. அவரோட கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, 2 பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், அவர் முதல்வர் வேட்பாளர்னு உண்மையிலேயே நம்புறாரா? எனக்கு நேரம் முதல்வர் நம்புறாரா வச்சுக்கிட்டாக்க அது என்னன்னு பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அதை பார்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு அவர் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லை. அவருக்கு அப்படி ஒரு
அரசியல் ரீதியான அவர் சொல்றாரு இல்லையா, எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி வந்து பாஜகன்றார். அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக அவர் பேசவே இல்லையே. இந்த எஸ்ஐஆர்ல கொள்கை எதிரிக்கு எதிராக பேசியிருக்கணும்ல. உலகமே பேசுது, தினம் பேப்பர்ல செய்தி வருது. அப்ப நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றது உண்மை அல்ல. நீங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிறீங்க. இப்ப பேசும்போது நீங்க பிஜேபி பேரை சொல்லாம திமுக பேரை சொல்றீங்க. இது எல்லாமே வந்து சந்தேகத்துக்கு இடமானது. அவர் எந்த நேரத்திலையும் எந்த பக்கமும் தாவலாம். கரூர் பிரச்சனை ஒண்ணு, ஆதவ அர்ஜுனா இவர் குடுமையை கொண்டு போய் சிபிஐ கையில கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ அதுல அவர்கள் மேலதான் தப்பு இருக்குது, அவங்க தான் சிக்க போறாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க தான் பொறுப்பு. சினிமா ஷூட்டிங்ன்றாங்க, ஒருவேளை அது ஷூட்டிங்கா இருந்துச்சுன்னாக்க ஒழிஞ்சாங்க. பொதுவா இருந்துச்சுன்னா கேஸ் வந்து என்னன்னா கிரிமினல் நெக்லிஜென்ஸ், குற்றமுறை அலட்சியம் அப்படின்றதுல போயிடும். அது இப்போ ஒரு வண்டியை வந்து தாறுமாறா ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி. நீங்க சினிமா ஷூட்டிங் எடுத்திருந்தீங்கன்னா அதற்கு அனுமதி பெறாமல் வேண்டுமென்றே கூட்டம் காட்டுவதற்காக இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து அதனால இது நிகழ்ந்ததுன்னா நீங்க ஒரு கிரிமினல் டிசைனோட பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு கிரிமினல் நோக்கம் இருந்தது அப்படின்னு வந்துருது. அப்ப அதுல என்ன சிக்கிருக்கு, என்ன வரப்போகுது? அதனால அவர் வந்து பிஜேபி தாளத்துக்கெல்லாம் ஆடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த பகுதியில முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பகுதியில இறுதி என்னன்னா, அவருக்கு எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் 4-5 சர்வே வந்திருக்கு. ஒரு சர்வே மட்டும் தான் 5% கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே 20, 22, 25 வரைக்கும் கூட போறாங்க. ஆதவர்ஜனா சொல்றாரு எங்களுக்கு 30% இருக்குன்னு சொல்றாரு. அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து விஜய் சர்வே பத்தி சொல்லல. எந்த சர்வே எடுத்துக்கிட்டாலும் ஒரு சர்வேயை எப்படி பார்க்கணும்? சர்வே வந்து பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 1,00,000 பேர்கிட்ட எடுத்தோம், 10 லட்சம் பேர்கிட்ட எடுத்தோம், பெண்கள்கிட்ட எடுத்தோம், இப்படி சொல்லுவாங்க. ஒரு சர்வேல பார்க்க வேண்டிய விஷயங்கள், நம்பர் 1 மொத்தம் எவ்வளவு சாம்பிள் எடுத்தீங்க, நம்பர் 2 யார் யார்கிட்ட எடுத்தீங்க, நகரத்தில் எடுத்தீங்களா, கிராமத்தில் எடுத்தீங்களா, நடுத்தர வர்க்கத்தில் எடுத்தீங்களா, தொழிலாளிகள்கிட்ட எடுத்தீங்களா, மாணவர்கள்ட்ட எடுத்தீங்களா, பெண்கள்கிட்ட எடுத்தீங்களா, படித்தவன்கிட்ட எடுத்தீங்களா, படிக்காதவன்கிட்ட எடுத்தீங்களா? இந்த டேட்டா வந்து கொடுக்கணும். எப்போ எடுத்தீங்க, டைம் வந்து கொடுக்கணும். என்னென்ன கேள்வி கேட்டீங்க இதை சொல்லணும். இதெல்லாம் சொல்லி அதன் அடிப்படையில் இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்க இதுக்கு இப்படி பதில் சொன்னாங்க. நீங்க ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வேன்னு ஒன்று வரும், இங்கிலீஷ்ல அது வரும், ஹிந்து மாதிரி பத்திரிகைகளில் வரும். இதை பூரா வெளியிடுவாங்க அவங்க. இந்த கேள்வி கேட்டோம், இந்த பிரிவு இந்த ஊர்ல எவ்வளவு பேர்கிட்ட எடுத்தோம், இங்க எவ்வளவு பேர்கிட்ட எடுத்தோம், இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொன்னாங்க. இப்ப இந்த விவரங்கள் எல்லாம் கொடுக்காம 5% சொன்னாலும் நம்ப கூடாது, 25% சொன்னாலும் அது வந்து ஒரு கருத்துருவாக்க நடவடிக்கை. ஓகே, அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் உங்க நேரம் கொடுத்து பேச நினைச்சேன். இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். நன்றி.